ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ரஞ்சிதா இருக்கா இல்லையா, அவளுக்கு இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியான சந்தோஷம். ஆனால் ராஜி மேம் மேலே ஒரு பக்கம் கோவம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜி மேம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாத்துக்குமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அதை மட்டும் சொல்லி விட்டுறாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காட்டினவங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, இந்த நிஷா இருந்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டினாலும் சாப்பிட்றதில்ல, அந்த ட்ரெஸ் போட்டு விட்டாலும் வேணான்னு சொல்லிடுறா. என்ன பண்ணாலும் சரி, அந்த நிஷாவை எதிர்த்து கூட பார்க்கறதில்ல. நான் நீங்கள் ஊட்டுற சாப்பாடெல்லாம் சாப்பிடவும் மாட்டேன், உங்கள் கூட பேசவும் மாட்டேன். என்றைக்கு இருந்தாலும் என் மல்லியம்மா தான் எனக்கு பிடிக்கும், என் மல்லியம்மா கூட தான் நான் இருப்பேன், மல்லியம்மா வந்தால் உடனே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாச மல்லியை புரிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த நிஷா இருந்துக்கிட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தேன், நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நானும் பாவமாக போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக போறிய, சின்ன குழந்தைன்ட்டு தான் உன்னை கொஞ்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் அடிச்சிடும் அப்படின்னு. அடிச்சிருவீங்களா? நீங்கள் விளையாட்டுக்கு தான் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை சீரியஸாக அடிக்கிறீங்கன்னு சொல்கிறோம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மல்லியம்மா எப்போவுமே நான் விளையாட்டு கூட அடிச்சிருன்னு சொன்னதில்லை தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்படி இல்லைடா செல்லம், நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறடா, நீ அமைதியாக இருந்தால் நான் ஏன்டா இப்படி பண்ண போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன இருந்தாலும் உங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தயவு செஞ்சு எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆகுது, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுன்னு அவளுக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. முக்கியமாக சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் இத்தனை கொடுத்தாலும் என் மல்லியம்மா உங்களால் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல. எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன், மரியாதையே சாப்பிட்டு கிளம்பிடும் அப்படின்றதும். நான் போக தான் போகிறேன், நானும் இங்கேயே இருக்க போகிறேன், வேறு என்ன பண்ணுறது, இந்த வீட்லேயே இருக்கிறதுக்கு நரக வேதனையாக இருக்குது, இந்த வயசில் எனக்கு இவ்வளோ சித்திரவதை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேச, ஐயோ இந்த சின்ன குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நிஷாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. என்ன பண்ணுறது, அவங்களோட ஈகோ அவங்கள தடுக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும், சரி விடுங்க, அவங்க எப்படியாச்சும் இருந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காரில் கூப்பிட்டு போகிறாங்க, அவளுக்கு பிடிச்ச பாட்டு, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி அவளை பேச வைக்கிறாங்க. ஆனால் அவள் பேசுகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்துச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல. பாயாச்சும் சொல்லிட்டு போய், என்ன உங்களுக்கு பாய் சொல்கிறது ஒன்றா குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேச 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 கவுண்டர் குத்துனே இருக்குது. இந்த குழந்தை பரவாயில்லையே, இந்த குழந்தை தான் அடுத்த மல்லியாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அமைதியாக இறங்கி போயிடுற நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு மல்லியை நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே நேரில் போய் பார்த்தா மல்லியே இருக்கிற மாதிரியே தெரியுது ஸ்கூலுக்குள்ளே. என்னடா இது மல்லியம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கிறதே மல்லியம்மா தான். அப்படியே மல்லியம்மாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதறி அப்படியே ஊறவே கூட்டுற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் அழுதுட்ருக்கா இந்த குழந்தை. ஏன்னு தானே பார்க்குறீங்க, அந்த குழந்தையோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே மல்லி தானே. அதனால தான் மல்லியை பார்த்த உடனே சரியான சந்தோஷம், அதே அளவு டபுள் மடங்கு சந்தோஷம் நம்ம மல்லிக்கும். வெண்பா குட்டியை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சாப்பிட்றியா இல்லையா தங்கம், இப்படி இருக்க பாரு, ஏன் இப்படி இருக்க, நல்லா சாப்பிட்றியா இல்லையான்னு நம்ம மல்லி கேட்க, நீ வெண்பா இருந்துக்கிட்டு, எங்கே மல்லியம்மா உங்களை பார்க்காம எனக்கு சாப்பாடு இறங்கலை, எதுவுமே இறங்கலை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன், ஆனால் என்னை நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தான் தைரியமோ துணிச்சலோ தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தால நீ எதுக்கும் அழாத செல்லும், எதெல்லாம் மாறும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும், நீ எதுக்குமே கவலையப்படாத, நீ நான் அப்பா 3 பேர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த சாப்பாடை ஊட்டி வராங்க. அந்த நேரம் பார்த்து நிஷா வந்துக்கிட்டு, என்ன இது ஹோம்ஒர்க் நோட்டை விட்டுட்டு போயிட்டாலே, இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டை கொண்டு வராங்க. அங்கே பார்த்தா வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ராஜேஸ்வரி வச்சு மல்லி, அடிப்பாவி என்னோட இது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களே குழந்தை எங்கள் கூட தான் இருக்கணும்னு, ஆனால் குழந்தைய மனசை மாற்றுறதுக்காக நீ அடிக்கடி இங்கே எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு குழந்தைய கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதா என்ன நடக்குதுங்க, இந்த வெண்பாவும் இந்த மல்லியும் அடங்குற மாதிரி தெரியல, அவளே விட்டாலும் இவர மாதிரி தெரியல, இவ விட்டாலும் அவர மாதிரி தெரியல, 2 பேரும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க, இந்த மல்லி சுத்தமாக அடங்கவே மாட்டேங்கிறான், இன்னைக்கு ஸ்கூலுக்கே வந்துட்டா, குழந்தைய பார்க்குறேன் கொஞ்சம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா கடைசியில் வெண்பா எங்கள் கூடவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் ஓடினாலும் ஓடுருவா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்குமே கவலையே படாத, நான் இருக்கேன், நான் எப்படியாச்சும் அந்த இதை தடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாக்குறுதி கொடுக்குறா.
அவள் வாழ்க்கையே அவளால் காப்பாற்றிக்க முடியல, இவ வந்து அந்த வெண்பாவை காப்பாற்றி கொடுக்குறாளாம். இதெல்லாம் என்ன நியாயம் போங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.